ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. எண்ணற்ற சாதனைகளை எல்லாம் நிகழ்த்தி இருக்கிறார்கள். உங்களுக்கு அவற்றையெல்லாம் கோடிட்டு காட்டி அதை நினைவூட்ட விரும்புகிறேன். நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் இந்திய துணைக்கண்டத்திலே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வருகிற திட்டங்களை எல்லாம் மற்ற மாநிலங்கள் பின்பற்றுகிற வகையிலே பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார்கள். அது காலை உணவு திட்டமாக இருக்கலாம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிர் விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம் என்று இப்படி எண்ணற்ற திட்டங்கள். அதில் இங்கே மேடையிலே என்னோடு மாநகர கழக பொருளாளர் அருமை சகோதரர் ஷெரீஃப் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். நம்முடைய மாநில முதலமைச்சர், நம்முடைய போற்றுதலுக்குரிய கழகத் தலைவர் நிறைவேற்றுகிற திட்டங்களை இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்கள் பின்பற்றுகின்றன. மராட்டிய மாநிலத்திலே கூட தேர்தல் நேரத்திலே நம்முடைய முதலமைச்சர் அறிவித்த திட்டங்களை அறிவித்து தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அவர்களுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அதே போல பல்வேறு உலக நாடுகளில், அது இங்கிலாந்து நாடாக இருந்தாலும் அமெரிக்க நாடாக இருந்தாலும், அந்த நாட்டிலே இருக்கிற அதிபர்கள் எல்லாம் நம்முடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய திட்டங்களை பின்பற்றுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். இங்கே நம்முடைய அருமை சகோதரர் ஷெரீஃப் சொன்னார், அங்கே அமெரிக்க நாட்டிலே குஜராத்தை சேர்ந்த மந்தானி என்கிற தோழர், அவர் தேர்தல் வாக்குறுதியாக அங்கே வெற்றி பெறுவதற்கு தேர்தல் வாக்குறுதியாக மகளிர் விடியல் பயண திட்டத்தை சொல்லி இருக்கிறார் அமெரிக்க நாட்டிலே. அதே போல தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் இருக்கிறது. வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் நம்முடைய கழகத் தலைவர் குடிசை மாற்று வாரியம், வீட்டு வசதி வாரியம் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் தொடங்கி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தந்தார்கள் தமிழ்நாட்டிலே. இன்றைக்கு அமெரிக்க நாட்டிலே போட்டியிடுகிற மந்தானி அவர்களும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கிறார்களோ அதையெல்லாம் தேர்தல் அறிக்கையாக கொடுத்திருப்பதாக சொன்னார்கள். இப்படி நம்முடைய கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிக்கிற திட்டங்களை எல்லாம் மற்ற மாநிலங்கள் மற்ற நாடுகள் பின்பற்றுகிற வகையிலே இன்றைக்கு அற்புதமான திட்டங்களாக, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்களாக அமைந்திருக்கின்றன. அதேபோல மக்களை தேடி மருத்துவம், தமிழ்நாட்டிலே 2,15,00,000 பயனாளிகள் பயனடைந்திருக்கிறார்கள். அதேபோல இன்னுயிர் காப்போம் திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் என்று அதிலே பல்லாயிரக்கணக்கானோர் பயனடைந்திருக்கிறார்கள். அதேபோல இல்லம் தேடி கல்வி திட்டம் 1,74,00,000 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். கூட்டுறவு வங்கிகளில் 483 கோடி ரூபாயிலே கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்கிற திட்டத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாய பம்பு செட்டுகளுக்கு சுமார் 9,000 மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் 2,223 கோடி ரூபாயை 2,79,548 விவசாயிகளுக்கு வழங்கிய முதலமைச்சர் 4 ஆண்டுகளிலே மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 5,621 கோடி ரூபாயை கடனாக வழங்கிய முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதேபோல நெசவாளர்களுக்கு, இந்த பகுதி நெசவாளர்கள் நிறைந்த பகுதி, நெசவாளர்கள் பயன்படுகிற வகையிலே நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை 7,503 கைத்தறி நெசவாளர்களுக்கு
200 யூனிட்டில் இருந்து 300 யூனிட் மின்சாரம் கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல விசைத்தறி நெசவாளர்கள் நிறைந்த மாவட்டமாக நம்முடைய மாவட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. விசைத்தறி நெசவாளர்கள் 82,363 பேருக்கு 750 யூனிட்டில் இருந்து 1000 யூனிட் மின்சாரமாக உயர்த்தி வழங்கிய முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதே போல முன்பெல்லாம் குடும்ப அட்டைகள் எல்லாம் சென்னையிலே தான் அச்சடிக்கப்படும், ரேஷன் கார்டு. அதை நம்முடைய தலைவர் கலைஞர் ஆட்சியிலே தான் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் அச்சடித்து கொடுக்க வேண்டும் என்று உத்தரவினை வழங்கினார் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த 4 ஆண்டுகளிலே 91,884 குடும்ப அட்டைகள் நம்முடைய மாவட்டத்திலே மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல போட்டித் தேர்வுகளில் போட்டியிடக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் படித்த இளைஞர்களுக்கு மகளிருக்கு வாய்ப்பாக நம்முடைய ஐயந்திருமாலையிலே அறிவுசார் மையம் என்று அமைத்து தந்திருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள். உங்களுக்கு தெரியும், 28 மாநிலங்கள் இருக்கிறது, யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது. இந்த அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களிலே பொருளாதார வளர்ச்சி என்பது மந்தமான நிலையில் இருக்கிறது. நமக்கு மோடி அரசாங்கம் பல்வேறு நெருக்கடியை தருகிறது. நிதி இல்லாமல் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சிரமத்திற்கு ஆளாக வேண்டும் என்று மோடி நினைக்கிறார். மோடி நினைத்து எந்தெந்த துறையிலே எவ்வளவு நிதியை குறைக்க முடியுமோ, நிதியை கொடுக்காமல் இருக்க முடியுமோ அந்த முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் ஒன்றிய அரசு. ஆனால் இவ்வளவு நெருக்கடிகள், நிதி நெருக்கடிகள் இருந்தாலும் கூட தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்கிற வகையிலே பொருளாதார வளர்ச்சியிலே 9.69% அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதே போல நம்முடைய வேளாண்மை துறையில் 5.66% அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். மோடியை பொறுத்தவரை, பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை ஜாதி மத அரசியல் இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டிலே எப்படியாவது வேறு ஒன்றிட வேண்டும், கால் ஒன்றிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்களுடைய கனவு பகல் கனவாக அமையும். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய கழகத் தலைவர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினால் இழைக்கப்படுகிற அனைத்து அநீதிகளுக்கும் எதிராக தமிழ்நாட்டிலே இருக்கிற அனைத்து குடும்பங்களிலே இருக்கிற சகோதர சகோதரிகளை எல்லாம் ஓரணியில் கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த அவசியத்தின் காரணமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெருமுயற்சி எடுத்து ஓரணியில் தமிழ்நாடு என்கிற முழக்கத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா எப்படிப்பட்ட கட்சி என்பது உங்களுக்கு தெரியும். ஒன்றிய பாஜக எப்படி ஆட்சி செய்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு பாசிச மனப்பான்மையோடு, குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை ஒடுக்கிவிட வேண்டும், நசுக்கிவிட வேண்டும், எப்படியாவது நமக்கு இன்னும் தொல்லை தர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாரதிய ஜனதாவிற்கு அதிமுக ஊதுகுழலாக, அவர்களுக்கு எடுபடியாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவுக்கு லாவணி பாடுகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். என்ன அவசியம் கூட்டணியில்? இங்கே கூட மாவட்ட கழக அவைத்தலைவர் அண்ணன் சுபாஷ் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நம்முடைய தலைவர் அவர்களே பழனிசாமி வீட்டுக்கு செல்வேன், ஓரணியில் தமிழ்நாடு என்கிற முழக்கத்திற்கு உன்னுடைய ஆதரவை தர வேண்டும் என்று கேட்பேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். என்ன உணர்வு நம்முடைய தலைவருக்கு? இந்த தமிழ் இனம் காக்கப்பட வேண்டும், தமிழ் மண் காக்கப்பட வேண்டும், தமிழர்களின் மானம் காக்கப்பட வேண்டும்,
என்கிற அந்த உணர்வோடு நம்முடைய போற்றுதலுக்குரிய கழகத் தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த முழக்கத்தினை கொண்டு வந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்திருக்கிற மாநிலங்களிலெல்லாம் பாசிசத்தினுடைய பரிசோதனை கூடங்களாக இன்றைக்கு அங்கு பல்வேறு முயற்சிகளிலே RSS மூலம் அந்த பணிகளை எல்லாம் முடுக்கி விடுகிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கு நாம் எதிர்த்த 1938ஆம் ஆண்டிலேயே ஆதிக்க இந்திக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் நம்முடைய தந்தை பெரியார் அவர்களும் நம்முடைய தமிழ் உணர்வு மிக்க திராவிட இயக்க முன்னோடிகளும் இத்தனை ஆண்டுகளாக ஒரு ஏறத்தாழ 80-90 ஆண்டுகளாக ஆதிக்க இந்தியை எதிர்த்து போராடுகிறோம். அதிலே நாம் வெற்றி கண்டிருக்கிறோம். ஆனால் வட இந்திய மாநிலங்களிலே உத்தரப்பிரதேசமாக இருக்கலாம், குஜராத்தாக இருக்கலாம், பீகாராக இருக்கலாம், மகாராஷ்டிராவாக இருக்கலாம், ராஜஸ்தான், ஒடிசா, அஸ்ஸாம் என்று இப்படி பல்வேறு மாநிலங்கள், அருணாச்சல பிரதேசம், இப்படி பல்வேறு மாநிலங்களிலே அந்த மாநில மக்களினுடைய தாய்மொழி அழிக்கப்பட்டிருக்கிறது, சிதைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்களுடைய மொழியை இழந்து இந்தியை பேசுகிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதை தான் நம்முடைய கழகத் தலைவர் போற்றுதலுக்குரிய முதலமைச்சர் ஆதிக்க இந்தியை எதிர்க்க வேண்டும். ஆதிக்க இந்தியை நாம் விரட்டி அடித்தால்தான் தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு காக்கப்படும், தமிழ் இனம் பாதுகாக்கப்படும் என்கிற அந்த உணர்வோடு நம்முடைய தலைவர் அவர்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கீழடி ஒரு 4000 ஆண்டு 5000 ஆண்டு அங்கே அகழ்வாராய்ச்சி நடைபெற்றது. நம்முடைய இனம் இந்திய துணைக்கண்டத்திலேயே தமிழ்நாடு தான் நாகரிகத்திலே, பண்பாட்டிலே, கலையிலே சிறந்து விளங்கிய மாநிலம் தமிழ்நாடு. நம்முடைய தமிழ் முன்னோர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை கண்டுபிடித்திருக்கிறார்கள். எண்ணி பார்க்க வேண்டும். இவற்றையெல்லாம் ஏற்க மறுக்கிறது ஒன்றிய மோடி அரசு. இன்றைக்கு துரோகிகளையும் போலிகளையும் தோலுரித்து காட்டுவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சி தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற முழக்கம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த 4 ஆண்டு காலத்திலே பல்வேறு துறைகளிலே இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்கிற அளவிற்கு சாதித்து காட்டியிருக்கிறார்கள். அது உயர்கல்வியிலே சேர்க்கை உயர்வு இந்தியாவிலே நாம் தான் முதலிடம். அதே போல ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதி, மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, இப்படி பல்வேறு துறைகளிலே நாம் முதல் மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கிறோம். ஒன்றிய பாஜக பாசிச அரசு நீட் விலக்கை கேட்கிறோம், அது தொடர்ந்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. தொகுதி மறுவரை விவகாரத்திலே நம்முடைய மாநிலத்திலே 8-9 நாடாளுமன்ற உறுப்பினர்களை குறைக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. எதிர்காலத்திலே நாடாளுமன்றத்திலே தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதிகள் குறைக்கப்படுவார்கள். நம்முடைய குரலை நசுக்குகிற முயற்சியில் ஒன்றிய மோடி அரசு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை அழிக்க நினைக்கிற அரசாக ஒன்றிய பாஜக அரசு, மோடி அரசு இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தாய்மார்களையும் சகோதரர்களையும் பெரியோர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே குரல் கொடுக்கிறார். இவரை பார்த்து மற்ற மாநிலங்களிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் குரல் எழுப்புகிறார்கள். ஆதிக்க இந்தியாக இருந்தாலும், நீட் விலக்கு போராட்டமாக இருந்தாலும், இப்படி இவற்றையெல்லாம் எதிர்க்கிற ஆற்றல் மிக்க தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். எனவேதான் நம்முடைய தலைவர் தமிழர்களுடைய
மண் காக்கப்பட வேண்டும், மானம் காக்கப்பட வேண்டும், தமிழ்நாடு காக்கப்பட வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு இப்போது ஓரணியில் தமிழ்நாடு என்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக 2026 சட்டப்பேரவை தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தமிழ்நாட்டிலே நாம் வெற்றி பெற இருக்கிறோம். அதற்காக தான் உறுப்பினர் சேர்க்கை பணியினை நமக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை கட்சி அமைப்பிலே 3 மாவட்டங்களாக இருக்கிறது. வருவாய் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் தொகை 40 லட்சம். அதிலே வாக்களிக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் 30 லட்சம் பேர் இருக்கிறார்கள். அதிலே நம்முடைய இலக்கு நம்முடைய மாவட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் 12 லட்சம் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்கிற முயற்சியிலே நாம் வெற்றி பெறப் போகிறோம். மத்திய மாவட்டத்தை பொறுத்தவரை 4.5 லட்சம் உறுப்பினர்களை நாம் சேர்க்க இருக்கிறோம். அதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும். நம்முடைய போற்றுதலுக்குரிய முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களுடைய சாதனை திட்டங்களை எல்லாம் வீடு வீடாக சென்று எடுத்துரைத்து இல்லந்தோறும் இருக்கிற நம்முடைய தமிழ் சொந்தங்களுடைய அவர்களை எல்லாம் உறுப்பினர்களாக சேர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பினை பெற்று இந்த 12 லட்சம் பேரை சேலம் மாவட்டத்திலே சேர்ப்பதற்கு நீங்கள் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும். அர்ப்பணிப்பு உணர்வோடு நீங்கள் எல்லாம் பணியாற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு எனக்கு தந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம்.